ஹாப்பி பர்த்டே தல. சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஏகே. ஹாய் கைஸ், ஹாப்பி மேடே டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு ஆக்டர் அஜித் குமாரோட பர்த்டே as well. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து கேடிவியில் படம் பார்க்குற டைம்லேருந்து அஜித்தோடங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸுக்கு வாலி, வில்லன், வரலாறு அந்த மாதிரி சரியான படங்களும் இருக்குது. ரொம்ப யங்கேஜ்லேயே மாசா படம் கொடுத்த அமர்கலம், தீனா அந்த மாதிரி படமும் இருக்குது. கிளாஸாக இருக்கிறதுக்கு முகவரி, கண்டுகொண்டேன், என்ன இருந்தால் இந்த மாதிரி படங்களும் இருக்குது. ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய ஜானர் ட்ரை பண்ணி நிறைய ஹிட்ஸ் கொடுத்த ஹீரோ அஜித் தான். எக்கச்சக்க ஃப்ளாப்ஸ் கொடுத்த ஒரே ஹீரோ அஜித் தான். இவ்வளோ ஃப்ளாப் கொடுத்ததுக்கு அப்புறமும் அஜித்தோட கரியர் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவரோட ஃபேன்ஸ் தான். அஜித் குமார் இஸ் நத்திங் வித்தவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலைங்க, அஜித்தே சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஃப்ளாப்ஸ் கொடுத்தாலும் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்தாலும் அஜித்தோட ஃபேன்ஸ் அஜித்தை பயங்கரமாக பேக் பண்ணுவாங்க. அதே சமயம் அவர் இவ்வளோ நாள் வச்சிருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவருக்குன்னு வச்சிருந்த அந்த தனிப்பட்ட அந்த ப்ரைவசி திங்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு கார் ரேஸ்க்காக கேம்பா ஆட் பண்ணும்போது அதே ஃபேன் ஸ்பேஸ் சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு செமையா அடிச்சாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அஜித் அவரோட ஃபேன்ஸை கரெக்டாக வச்சிருக்காரு தான் தெரியுது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அஜித்தே பண்ணும்போது அந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அஜித் சைட்லேருந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. வாட் எவர் இட் இஸ், எனக்கு தேவைப்பட்டதை நான் பண்ணேன், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு இருந்துச்சு. ஸோ அஜித் ஃபேன் பேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேன் பேஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் அஜித் ஃபேன் அப்படிங்கிறதுல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் பண்ணுவார், வேற எதையுமே பண்ணணும்னு நினைக்க மாட்டார். தைரியமான ஆள் கூட அவருக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு இருப்பார். ரீசெண்ட் டேஸில் அவரோட ஃபேன்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராபப்ளி அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க லைஃப்பை பாருங்க அப்படிங்கிற ஒரு மோடுக்கு அவர் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல அவரால் கண்டினியூ பண்ண முடியாத பேஷனை இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்றாரு. வெதர் அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது இல்லையோ, பட் நான் கண்டினியூ பண்ணி என்னோட சோலை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக வச்சுப்பேன் ஒரு நினைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அப்பப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர்லேயோ இல்லை ஒரு பிங்க் மாதிரி ஒரு ரீமேக்லேயோ இல்ல நல்ல நல்ல படங்களோ, ஒரு ஒரு சீனிக்கம் மாதிரி ஒரு 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 ஓல்ட் ஏஜ் லவ் ஸ்டோரியோ அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால அவரும் ஹாப்பியா இருப்பாரு, நாங்களும் ஹாப்பியா இருப்போம். ஸோ எனிவே, ஹாப்பி பர்த்டே ஏகே, ஹாப்பி 55.